ஒரு ஆங்லோனியனா இருந்து தமிழ்ல பேசுறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? இது என்னோட தமிழ் புலம்பல் சீரிஸ் பார்ட் 1. வீட்ல சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். தமிழ் பேசுறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் சுத்தமா இல்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு சம்பவம். நான் 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட தமிழ் டீச்சர் நாளைக்கு தமிழ் டெஸ்ட் வைக்க போறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே பயம். ஏன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபெயில் ஆகுற பசங்க கிளாஸ் முன்னாடி முட்டி போடணும். எனக்கு தமிழ் சுத்தமா எழுதி படிக்க தெரியாது. அடுத்த நாள் ஸ்கூல் போறதுக்கு பதிலா பக்கத்து கிரவுண்ட்ல போய் விளையாட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அங்கிள் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நானும் ரொம்ப நல்ல பையனா, அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா என்னான்ட்டு கேட்டாருன்னா, நம்ம வந்து கார் ரவுண்ட்ஸ் போலான்ட்டு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா, அது வந்து ஒரு அம்பாசடர் கார் ப்ளஸ் சைரன் போட்டது. கொஞ்ச நேரத்திலேயே வந்து கரெக்ட்டா எங்க வீட்ல போய் இறக்கி விட்டாரு. எங்க அம்மாவ கூப்பிட்டு எல்லாமே சொல்லிட்டு, அதே கார்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர் யாருன்னு பார்த்தான்னா, ஒரு போலீஸ் ஆஃபீசர் மஃப்டில இருந்தாரு. எனக்கு அந்த டைம்ல வந்து சுத்தமா இத பத்தி தெரியாது. ஸ்கூல்லயே செம்ம அடி. ஸ்கூல் ரிசப்ஷன்லயே வந்து என்ன முட்டி போட வச்சாங்க. நான் சும்மாவே டெஸ்ட் எழுதியிருந்தா, கிளாஸ் பசங்கள தான் கிட்ட முட்டி போடுற மாரி ஆயிருக்கும். ஆனா இது வந்து ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து முட்டி போடுற மாரி ஒரு நெலைமை இருந்தது. அதனால எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயத்துல தான் உண்டாக்குச்சு. என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க.